எதுவுமே பண்ணாது இந்த மிஷினை முடிக்கலாமா? இந்த மிஷினோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரோசன்பர்க் என்ன சொல்லுவானா, கென் பால்னு ஒருத்தருப்பான், அவனை போய் வந்து பாத்தீங்கன்னா நீ மீட் பண்ணு, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரக் அவன் எடுத்தான் என்ன பண்ணான் அப்படின்றது வந்து உனக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரோசன்பர்க் சொல்லுவான். அதை கேட்ட டாமி வந்து பாத்தீங்கன்னா சரி அந்த இடத்துக்கு நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளம்புவான். டாமி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு அங்க போயிட்டு இவங்ககிட்ட கேட்டான். அவன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுப்பா இதுப்பா அப்படி இப்படின்னு பதில் சொல்லுவான். இது வேலையே ஓடாது அப்படின்னு நினைச்ச டாமி என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா இவங்கிட்ட பேச்சு போட்டா வேலைக்காவது வீச்சு தான் அப்படின்ற மாதிரி ஒரே தள்ளுவான். அதுல பயந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மால் உயிர் விட்டுருவான். என்னடா லுக்குற அடிப்பியா? ஏய் கண்ண பிடிக்கிறவன் போடாங்கறங்க அம்மா. இந்த மாதிரி அவனை மிரட்டுறதுல அவன் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியால ஓட்டர்கார ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு போய் தயவு செஞ்சு கொஞ்சம் பாடுறா என்ன தயவு செஞ்சு விட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். டாமியை வந்து பாத்தீங்கன்னா அவனை தேடி கிளம்பிடுவான். இப்ப இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேப்ல என்னன்னோ காமிக்கும், நீங்க அந்த சைட்லாம் போவாதீங்க. நேரம் இங்க ஒரு ஸ்கூட்டி இருக்கும் பாத்தீங்களா, இது வந்து நேரம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நேரம் அப்படிங்க திரும்பினீங்க அப்படின்னா இந்த சைடு அவன் வந்து பாத்தீங்கன்னா பேசி நிற்பான். நம்ம வர்றது கூட தெரியாத அவன் பண்ணி பேசினுக்கிறான் பாருங்க. ஒரு நிமிஷமா பேசினே இது வேலையே ஓடாதுங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா பேசினப்பான், ஊரே ஏத்திட்டு வந்தான். அப்படியே போயிட்டு அப்படியே விட்டீங்கன்னா இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டே போட தேவையில்ல. இந்த மாதிரி ஈஸியா முடிச்சுட்டு நேரா போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா போன் எடுத்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன மாதிரி கொஞ்சம் அறிவாளியா இருக்கிறவங்களுக்குலாம் ஈஸி. ஏன்னா சீட்டை போட்டு கன் எடுத்து அவன் நெட்டி போட்டுலேயே போட்டு போயினே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களாம் கூட இருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த சீட்டும் போட்டு ஆட போறது இல்லப்பா அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ட்ரிக்கா இருக்கலாம். இது நீங்க யூஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமே இருக்குது. அது என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மள போட்டாக்கிறதுக்கு வந்துருவானுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ் வேன்ஸ் வந்து நம்ம கிட்ட பேசின்னு இருக்கிறோம்னா பேசின்னு இருக்கிற கேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் வருவானுங்க. இப்போ வருவானுங்க இருங்க அப்படியே வெயிட் பண்ணா அதை வந்துட்டானுங்க பேரு. அந்த 3 பேரும் கூட பாக்கிறதுக்கு அதே மாதிரி இருப்பானுங்க. இப்போ நம்மள போட்டு தாக்கணும் பாத்தீங்களா அந்த லியோ டெயில் அவனு மாதிரியா இருப்பானுங்க. அந்த கேரக்டர் பேர் வந்து பாத்தீங்கன்னா லியோ டெயில். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் கூட இருக்குது. இப்ப என்னாட்டு இருக்குன்னா இவங்களை எதுவும் சுடாதீங்க, சுடாம அப்படியே ஓடினே இருங்க. லேண்ட்ஸ் வேன்ஸ்க்கு முன்னாடி இப்படி ஒரு கட்டு எடுத்தீங்கன்னா கரெக்டா அவன் கார் எங்க நின்னுக்கும். அந்த கார்ல நேரா போயிட்டு ஏறிட்டு லேண்ட்ஸ் வேன்ஸ் வந்த உடனே நேரா கிளம்பிட வேண்டியதுதான். இருங்க அவனுக்கு வட்டம் ஒரு பாய் காமிச்சிட்டு போயிடலாம். பாய் அவ்வளவுதாங்க. இப்ப நேரா கன்ஷாப் போயிட்டு வந்து உங்களுடைய ஹோட்டலுக்கு வந்தீங்க அப்படின்னா மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஃபினிஷ். சரி ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ட்ரிக்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெமலிஷன் மேன், அதாவது அந்த ஹெலிகாப்டர் மிஷின் பார்த்தீங்களா, அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சோடு முடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்டில் பார்க்குறேன். டாடா பை பாய்.